பார்வதிக்கு சபரி பண்ணது வாண்டடாக மிதிச்சா பார்வதிக்கு சரி வாங்கம்மா. ஐயோ அதான் அந்த 2 பேரும் ஓடி வந்தபோது அவங்க வந்து பாயிண்டில் வந்து ரைட்டு அவள் வச்சு விட்டுருவாண்டா. இதில் வந்து பார்வதியும் செம்ம பிரெயினி தான். ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இத்தனை நாள் உள்ளே ஆடிருச்சு, வெளியே என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த 4 பேர் வந்தாங்க. இந்த 4 பேர் ஸ்ட்ராங் வந்து சாண்ட்ராவும் இந்த திவ்யா கணேஷ் தான். அதனால் நான் வந்து அவங்க கூட சேர்ந்துட்டேன்னா அதுவும் பக்கா கேம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்வதி வந்துட்டு அந்த பழைய பார்வதியாகவே இல்லை. யாராவது ஒரு ஆள் வெளியே போவாங்க அப்படிங்கிற கருத்தை நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? ரம்யா இல்லைனா கனியாக இருக்கும்ன்ட்டு தோணுது. விஹானா பொண்ணை கூப்பிட்டுருக்கோம். விக்ரம் பொறுமையாக நடந்து வருவார். விக்ரம் வந்து என்ன சொல்லுவான்னா, பொறுமையாக தான் நடந்து வர முடியும், இப்போ என்ன இப்போ அப்படின்னு கேட்டுருப்பான். விஹானா வந்துட்டு ஒன்றும் இல்லையா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டு இவ்வளோ தான் நடந்தது. இதுக்கு தான் அந்த பொண்ணு தேவையில்லாமல் போயிட்டு அழுதுன்னு போயிடுச்சு அந்த அம்மா. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இல்லை காஜல்லாம் கலையுது அப்படின்ற மாதிரி சொல்லுது.